இயே- இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். செய்திக்கு முன்பதாக சிறிய ஜெபம் பண்ணிக்கலாம். எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் உம்மை இந்த கூட்டத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை சோதரிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், தகப்பனே செய்தியை கேட்கவும், தகப்பனே அதன்படி எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கும் என் தேவன் தாமே கொடுக்கிற அருமையான கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா அனுதினமும் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீரே சாமி, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த குழுவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே, ஆண்டவரே எந்த விதத்திலையும் தகப்பனே எங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இன்றி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இப்பொழுதும் கூட தகப்பனே அடிமையை மறைத்து என் தேவன் தாமே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா எந்தவித நெட்வொர்க் பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நீங்க முதல்ல இருந்து கடைசி வரையிலையும் ஆண்டவரே நீங்க ஆசிர்வதித்து ஒவ்வொருவரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் தேவன் நீங்க என்ன காரியத்தை சொல்லுறீங்களோ தகப்பனே அதே ஆண்டவரே அப்பா அடிமையை மறைத்து ஆண்டவரே அப்பா நீங்க வெளிப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இடத்துல வைக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 26:3 ஏசாயா. நானே வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அப்ப நம்மளுக்கு அந்த பூரண சமாதானம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த பூரண சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரையே நம்பி இருக்கணும். யாரையே? கர்த்தரையே நம்பி இருக்கணும். கர்த்தரையே நம்பி இருக்கிறதுனாலதான் நமக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த நம்பி இருக்கிறதுக்கு அதையே நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவனுக்கு தான் அந்த சமாதானத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. உறுதியானா எப்படி? எதையுமே வலிவி போயிடாதபடிக்கு அந்த உறுதியா பிடித்து கொள்ளுகிற அந்த 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 பற்றுதல் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். என்ன சமாதானம்? பூரண சமாதானம். பூரண சமாதானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வசனம் சொல்லு, கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து போனா அது போகும்னு சொல்றாங்க. அப்ப கடுகு அளவு விசுவாசம், கடுகு எவ்வளவு சின்னதா இருக்குதோ அந்த அளவு விசுவாசம் நமக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எப்படின்னா, சின்னது நம்ம விசுவாசம் சின்னதா இருந்தாலுமே அது எப்படிப்பட்டிருக்கணுமா? பூரணப்பட்டிருக்கணுமா? அந்த கடுகை எடுத்து பாருங்க, ஒரு சின்ன விதை தான். அந்த சின்ன விதை பூரண வடிவு, அப்படியே முழுமையா உருண்டையா தான் இருக்கும். எந்த கடுகை எடுத்து நீங்க பார்க்கும்போதும் ஒரு ஒரு நம்மளே அந்த நசுக்குனாதான் என்ன செய்யும்? அது நசுங்கும். அப்போ அப்போ அந்த பூரண வடிவு, அந்த பூரணம் முழுமை அடைஞ்சு இருந்தாதான் அந்த சமாதானம் கிடைக்கும். நம்ம விசுவாசம் பெரிதுன்னு சொல்ல முடியாது. நம்ம சில வேளையில நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டுருவோம். அதாவது எப்படின்னா,
இப்ப நமக்கு நல்லது நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நல்ல சந்தோஷமா விசுவாசமா இருப்போம். சில வேலையில சோதனை நேரம் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்போ இந்த விசுவாசம் குறைவுபட்டுருது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பூரண அந்த பூரணமா இருக்கணும். அப்ப அப்ப முழுமையான விசுவாசம் இருக்கும்போது அந்த பூரண சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம கண்கூடா நம்மளே பார்ப்போம். நம்ம நிறைய வேலையில ஆண்டவர் இடைப்படுவாரு. சமாதானம்னு சொல்லி ஏதோ கஷ்டமா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மள்ட்ட இடைப்படுறத நம்ம உணர முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளிடத்துல இந்த பூரணப்பட்டிருக்கணும். அப்பதான் அந்த பூரணமான சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம உணர முடியும். இப்ப நம்ம பார்க்கணும், நம்ம எதுல எல்லாம் நம்ம உறுதியா இருக்கணும். அப்ப உறுதியா இருக்கும் போதுதான் அந்த சமாதானம் கிடைக்குது. அப்ப நம்ம எதுல எல்லாம் உறுதியா இருக்கணும், எதையெல்லாம் பற்றி கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம எதுல எல்லாம் உறுதியா இருந்துக்கணும், எதெல்லாம் நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ரூத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1வது அதிகாரத்துல 14 இருந்து 18 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அதுல ரூத்து கதை தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நகோமி ஓர்பாலையும் ரூத்தையும் அழைச்சுக்கிட்டு வரும்போது அதான் கணவர் எல்லாம் இழந்துட்டாங்க, எல்லாமே இழந்து போயிடுச்சாங்க. அப்போ மருமகள்கிட்ட சொல்றாரு நகோமி, நீங்க நான் இருந்து என்ன பண்ண முடியும், நீங்க இன்னொரு பிள்ளைய பெற்று நான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே தான் அழுகுறாங்க. ஓர்பாலும் தான் அழுகுறா, ரூத் 2 பேருமே அழுது. ஆனா ஓர்பால் என்ன பண்றா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அவ விலகி போயிடுறான். அவ விலகி போனவன் அதோட விலகி போனதுதான். அதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல ஓர்பாலை பத்தி பார்க்கணும்னா முடியவே இல்லை. ஆனா அந்த ரூத் மாத்திரம் என்ன சொன்னா, அந்த வார்த்தைய பேசாத, நீ போன்னு சொல்லி என்கிட்ட நீ பேசாத, அதே அந்த வார்த்தைய பேசக்கூடாது. நீ எங்க இருக்கிறியோ நான் அங்கதான் இருப்பேன், நீ எங்க போறியோ அங்கதான் நானும் வருவேன், நீ எங்க தங்குறியோ நான் அங்கதான் தங்குவேன், நீ உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவ அவ்வளோ உறுதியா அந்த மாமியார அந்த அவளுக்கு எப்படி ஒரு மன உறுதி இருந்தது பாரு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த உறுதி அவளிடத்துல காணப்பட்டது. அப்படி வந்தானா ஆசீர்வாதம் இல்லாமையா போனா, மரணமே இல்லாம நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனத்துல ஒரு உறுதி வச்சிருந்து அது செயல்பட்டத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த போவாசு அதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில என்னாச்சு, இயேசு கிறிஸ்தனுடைய வரலாறுலயே அவ இடம்பெற்றிருக்கா. அப்படிப்பட்ட உன்னத நிலைய அவ அடைஞ்சதை நம்ம பார்க்கிறோம். ஏன், அந்த மனதுல உறுதியா அவ இருந்தது, பற்றி கொண்டதுனால அவளுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. இப்ப நம்மளுக்கும் அதே மாதிரிதான் நம்ம என்னது இருக்குமா, மனதுல உறுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 2:38 42 எடுத்தவங்க வாசிக்கலாமே. எனக்கு இந்த கண்ணாடியை கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா அது கண்ணு பேதுரு விவரம் போகுது. 38 தானங்கம்மா? ஆமாமா, 38 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2:38 42 வரைக்கும் படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும்
தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோ அந்நியோந்தியத்தில் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். இப்ப இது பேதுரு சொல்றாரு அந்த ஜனங்கள்ட்ட. பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் புத்திமதி சொல்றாரு. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போதான் நீங்க பரிசுத்த ஆவிய வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் அதை கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தைய சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அப்ப அன்னைக்கு 3000 பேரு ஞான ஸ்நானம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த அப்பதான் செய்ய என்னன்னா அந்த ஜனங்கள் எப்படி உறுதியா இருந்தாங்கன்னா, உபதேசம் பண்றதுல, அந்நியோன்யத்துல, அப்பம் பிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல உறுதியா தத்திருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம், போயிட்டு நம்ம அப்பம் பிக்கிறோம், அதுல எல்லாம் ஏதோ ஒரு ஏனோதானோன்னுதான் நம்ம அது வழக்கமா வச்சுக்கிட்டு நம்ம அப்படி செய்யற மாதிரி நம்ம செய்யறோம். ஜெபத்துல ஒரு உறுதி இருக்கிறது இல்ல. அப்படி நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா, உபதேசத்திலயும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கணும், புத்தி சொல்லிக்கணும், அந்யோன்யமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம இப்ப வயசான காலத்துல கூட நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு இருந்தாலும் மற்றவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்றது, ஐக்கியம், அதெல்லாம் அப்படி இருக்கணும், உறுதியா தரிச்சிருக்கணும்னு சொல்லி ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மள விரும்புறாரு. அப்ப ரோமர் 12:12 நம்ம வாசிப்போம். ரோமர் 12:12 என்ன வாசிக்கிறோம்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்துல எப்படி இருக்கணுமா, உறுதியாய் தரித்திருங்கள். முதல்ல மனதுல உறுதி வேணும்னு படிச்சோம். ரெண்டாவது எப்படி படிக்கிறோம், ஜெபத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். கொலோசையர் சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமென். நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். இப்போ பவுல் சொல்றாரு, எப்படி சரீரத்தின்படி நான் உங்கள்கிட்ட தூரமா இருந்தா கூட ஆவியின்படி உங்களோட கூட தான் நான் இருந்து உங்களை ஒழுங்கையும் உங்க கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்ப பாருங்க, அந்த பவுல்கிட்ட இருந்து அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தன்னிச்சையா அப்படியே அதே மாதிரி அவங்க கடைபிடிக்கிறத அந்த அந்த பவுல் அத கண்டு என்ன செய்யறாரு, சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்மளும் அப்படிதான் ஒழுங்கா இருக்கும்போது, விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது, நம்ம ஆண்டவர் மனுஷனே அப்படி சந்தோஷப்படும் போது ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்ல, விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது. அப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள வேறு கொண்டவர்களாக இருக்கணும்.
வேர் கொண்டவர்களாகனா, இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செடி உள்ளார வேர் புடிச்சு நிலத்துல அந்த போய் நல்லா உறுதியா புடிச்சாதான் அந்த செடி நிலைச்சு நிக்க முடியும். இல்லைன்னா ஒரு காத்தோ மழையோ நம்ம வாழ்க்கையில நமக்கு சோதனைக்கு வரும்போது என்ன செஞ்சிருவோம், நம்ம விலகி போயிடுவோம், விழுந்து விடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அப்படி ஆயிடக்கூடாது. அதனால நம்ம வேறு கொண்டவர் கிறிஸ்துக்குள்ளார நம்ம வேறு கொண்டவர்களாக இருக்கணும். அவருக்குள்ளார நம்ம கட்டப்பட்டிருக்கணும். அவருக்குள்ளார நம்ம நடந்து அவரு அப்படி அவருடைய வசனம் என்னென்னலாம் நம்மள போதிக்கப்படுதோ அதுல நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்து அவரை சோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக சோதரம் பண்ணி 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 இன்னும் விசுவாசத்துல ஆழத்துல நம்ம இடுப்பளவு இல்ல, பாத அளவு இல்ல, முட்டி அளவு இல்ல, எங்க போனோம் நீந்திர அளவுக்கு போயிடணும். அப்படி விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறத நம்ம பாக்குறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-11 வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிகளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம 2ஆம் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும், விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம்னா எப்போதும் நம்ம தூங்காம விழித்து இருக்கிறது கிடையாது. எந்த நேரமும் கடவுளுக்குள்ளார இருக்கிற உறவு இருந்துகிட்டே இருக்கணும், விழிச்சிருக்கணும். ஏன்னா சாத்தான் நம்மளை எப்போ வீழ்த்தலாம் எப்படி அப்படின்னு சொல்லி வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்ற. எப்படி யார போலயா, சிங்கத்தை போல கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பாருங்க, சாத்தான் எவ்வளவு ஒரு வைராக்கியமா நம்மளை எப்படி வீழ்த்தலான்னு இருக்கும் போது நம்ம அந்த சாத்தான் வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக விசுவாசத்துல உறுதியா இருந்து அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு தைரியத்தை, எதிர்த்து நிக்கிற பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சாத்தானை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் சர்வாத வர்க்கத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? நம்ம சர்வாயுத வர்க்கம் சொல்லிட்டு எபேசியர்ல தானே படிப்போம். எபேசியர் 5ஆவது அதிகாரம்னா 6ஆவது அதிகாரமும் எபேசியர் 6ஆவது அதிகாரத்துல நம்ம படிப்போம். என்ன படிக்கிறோம்? சர்வாயுத வர்க்கம் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இருங்கள். ரட்சன் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 18 படிச்சுங்களா? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ சத்தியம் என்னும் கச்சைனா என்னது? பெல்ட், இடுப்புல கட்டுறது. அப்போ அது இருந்தாலும் சத்தியம், அதான் நம்ம வேதம்.
அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம். நீதியா எப்போதும் நடக்கணும். நீதியா நம்ம எந்த விதமும் தப்பும் செஞ்சிருக்க மாட்டோம். நெஞ்ச நிமித்திட்டு நடப்போம் இல்லையா? நீதியா நடந்து இருக்கணும். அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சைனா செருப்பு. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதான் ஆயத்தம் என்னும் எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கணும். சுவிசேஷம் சொல்லணும். நம்ம சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் என்ன செய்யணுமா? சுவிசேஷம் சொல்லணும். இல்லைன்னா ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதனால நம்ம எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கணும். அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? யுத்தத்துக்கு நம்ம நிக்கிறாங்க. அந்த போர் வீரர் கையில ஒரு கையில வாள் இருக்கும், ஒரு கையில அந்த கேடகம் இருக்கும். தடுக்கிறதுக்காக மத்தவன் வர்றத எதிரி வர்றத தடுக்கிறதுக்காக அந்த கேடகம் இருக்கும். அப்போ அதை தடுக்கணும். விசுவாசம் நம்மளிடத்துல காணப்படணும் அப்படின்னு சொல்லி அப்படி ரட்சணியம் என்னும் தலைசீரா. அது அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனம் நமக்கு வசனம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். முதல்ல எல்லாம் யார்கிட்ட? இந்த போப்பு கிட்டதான் அந்த வசனமே இருக்குமா, அந்த பைபிளே இருக்குமா. அது அவரு என்னைக்கு திறந்து அந்த என்னைக்கு சொல்றாரோ அப்பதான் கேட்க முடியும். இப்ப நமக்கு ஆண்டவர் கிருபையா எல்லாருமே பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கிறதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வசனத்தை நம்ம உட்கொண்டு அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஏற்ற விதமா நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம எடுத்து கையாளணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். முதல்ல மனதுல உறுதி, 2வது ஜெபத்துல உறுதி, 3வது விசுவாசத்துல உறுதின்னு படிக்கிறோம். இப்போ இன்னொரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமா, ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கைய முடிவு பரியந்தம் உறுதியா பற்றி கொண்டிருக்கணும். அப்ப ஆரம்பத்துல நம்ம பாருங்க, பேப்டிசம் எடுக்கும்போது இல்ல ஆண்டவரை பத்தி முதல்ல நம்ம அறிஞ்சுக்கிற போது எந்த அளவுல ஒரு நம்பிக்கையில ஒரு உறுதி நம்மள்ட்ட இருந்துச்சோ அந்த நம்பிக்கை இப்ப சில சமயத்துல அந்த மாதிரி இல்ல. எப்படி? நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, விசுவாசம் என்பது நம்ம ஆண்டவர்கிட்ட இது வேணும்னு நம்ம கேட்கும் போது அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி விசுவாசம் அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அப்படின்னு அந்த நன்றி உணர்வை பெற்றுக்கொள்றோம். இப்ப நம்பிக்கைங்கிறது நம்ம எதையுமே, அதாவது மத்த கடவுள் இப்ப இதுதான் ஒருத்தரை நம்புறோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க இதை செய்வாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போறோம். ஆனா எல்லா நாளும் அவங்கள்ட்ட போக மாட்டோம். யார்கிட்ட என்ன வேணுமோ அது அவங்க போறோம். ஆனா நம்பிக்கைங்கிறது கடவுள் ஒருவரே தெய்வம் என்பதை முழுமையா நம்ம நம்பிக்கணும். அதுதான் ஒரு நம்பிக்கையோட ஒரு கடைசி பரியந்தம் நம்ம ஜீவனுள்ள உள்ள வரைக்குமே அந்த கடவுளை நம்ம நம்பணும். அந்த நமக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு கடவுள் தான், அததான் நம்ம ஆராதிக்கணும். அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கும். அதுவும் தான் நிறைய பேர்த்த நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா கடவுளோட எல்லாத்தையும் இதையும் இயேசுவையும் மாட்டி வச்சிருப்பாங்க படத்துல. ஏன் இப்படி மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு கடவுள் தானுங்க. அப்ப அதுவும் ஒரு கடவுளா அவங்க நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாம கடவுள் ஒருவரே, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்புறோம் பாத்தீங்களா? அந்த நம்பிக்கைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம உறுதியா நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும் பற்றி கொண்டு இருப்போம்னாதான் அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பங்கு. இல்லைன்னா நம்ம எல்லா கடவுளோடையும் எல்லா மதத்தோடையும் நம்ம சேர்ந்துக்கிட்டு
அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு நம்மளும் சேர்ந்துக்கிட்டு சில ஜோசியம் பண்றது அதை பண்றது இதை பண்றது யாகம் வளர்க்கறது வீட்டுக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே அப்படி நடக்குது. அப்படிலாம் இல்லாதபடிக்கு கடவுள் ஒருவரையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே உறுதியாய் நம்ம நம்பி கொண்டு இருந்தோம்னா அவரிடத்துலதான் நமக்கு பங்கு. இல்லைன்னா பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம உறுதியா என்ன செய்யணும்? நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அதுதான் இந்த எபிரேயர் 3:14 நம்ம வாசிக்கிறோம். ஆரம்பத்துல இருக்கிற நம்பிக்கை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அப்பதான் வழி விலகாதபடிக்கு நம்ம ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவை நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இப்போ யோபுவை பத்தி நம்மளுக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நிறைய வாட்டி நம்ம யோபுவை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். யோபு உத்தமத்துல உறுதியா நிக்கிறான். உத்தமத்துல உறுதியா நிக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. அப்போ யோபு இருக்கும்போது சாத்தான் ஒரு பக்கமும் ஆண்டவர் ஒரு பக்கமும் வாதாடுறதே இங்க ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி தத்துவமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை படிக்கும்போது பாத்தீங்கன்னா, என் தாசனாகிய யோபின் மேல என்னை கண்ணு வச்சியா. அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவன். அவனை போய் நீ என்ன பண்ற? அவனை மாதிரி யாருமே பூமியில இல்ல. அவனை போய் நீ இந்த மாதிரி வந்து அவனை போய் தொடுறியே அவன் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கும் அந்த ஆண்டவருக்கும் உள்ள ஒரு வாக்குவாதத்தை பார்க்க முடியும். அப்ப நீதான் இது கொடுத்துருக்கிய அதை கொடுத்துருக்கிய அதனாலதான் அவன் உன்னைய வந்து உறுதியா பற்றி கொள்றான். எல்லாத்தையும் சொத்தை கொடுத்துருக்கிய அதை கொடுத்துருக்கியன்னு என்னென்னமோ சொல்லுவான் சாத்தான். ஆனாலுமே ஆண்டவர் வந்து உறுதியா என்கிட்ட நிப்பான்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி இவன் வந்து சாத்தான் வந்து உயிரை மாத்திரம் வச்சு அதெல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலொழிய நம்ம சாத்தான் கையில பிடிபடவே மாட்டோம். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்டதான் அவன் சண்டைக்கு போட்டு நின்றுட்டு இருப்பான். ஆண்டவரே நம்ம புள்ள நம்மள்ட்ட உறுதியா இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சுன்னா சாத்தான் கையில ஒப்பு கொடுத்து பாப்பாரு. யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இப்ப நமக்கு சோதனை வரும்போது இந்த சோதனைய நம்ம ஜெயிக்கக்கூடிய வழியும் அதனுடைய போக்கையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவாரு. நிச்சயமா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து நம்ம வெளி வருவோம். அப்படிங்கிற மன உறுதி, அந்த உத்தமத்துல உறுதியா அவன் இருந்தான்னு சொல்லி அவனை பாக்குது. அவன் பொண்டாட்டி கூட என்ன செஞ்சா? என்னையா நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறிய? நீ வந்து தேவனை தூசிச்சு உன் ஜீவனை விடு, செத்து போயிடுறா, நீ எதுக்குடா இருக்கிற இப்படின்னு சொல்லி திட்டிருப்பா இல்லையா? திட்டிருக்கா. ஆனா இப்ப ஒரு வார்த்தையில நம்ம படிக்கிறோம் தேவனை தூசிச்சு ஜீவனை விடுவோம் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு. ஆனா அவ வாழ்க்கையில எத்தனை திட்டிருப்பான் அவனை. இவ்வளவு இருந்து இன்னுமோ நீ அந்த ஆண்டவரை புடிச்சிட்டு இருக்கிய? தேவனை தூசின்னு எத்தனை வாட்டி சொல்லிருப்பா. ஆனா அவன் என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருக்கு சோத்திரம். அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டோம்ல, தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? எப்படியெல்லாம் அவன் பேசி எல்லாத்தையும் நண்பர்கள் கூட என்ன பண்ணாங்க? வந்தாங்க, ஒன்னொன்னு பேசினாங்க, போயிட்டாங்க. அப்ப பாரு, அவ்வளவுத்துக்கும் ஆண்டவர் அவன் உத்தமமா உறுதியா பிடிச்சு கொண்டதை நம்ம பாக்குறோம். பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த உத்தம உறுதி நம்மளிடத்துல காணப்படணும்.
ஆண்டவர் விரும்புறாரு. அப்பதான் ஆண்டவர் நமக்கு சோதனை வருதுன்னா எதுக்கு? இதுல இருந்து என் பிள்ளை தப்பிச்சு வருவா, இதுல இருந்து என்னிடத்துல உறுதியா இருப்பா, என்னிடத்துல இருந்து அவ நல்ல ஒரு பங்கா இருப்பா, என்னிடத்துல இருந்து விசுவாசத்துல உறுதியா இருப்பா, என்னிடத்துல இருந்து ஜபத்துல உறுதியா இருப்பா, என்னிடத்துல இருந்து மனசுல உறுதியா பற்றுக்கொள்வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள நம்புறாரு. அந்த நம்பிக்கைய நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல எல்லாம் உறுதியா இருந்து அவரை பாடி துதிச்சு வசனத்தை நம்ம படிச்சு மத்தவங்களுக்கு அதை சொல்லி அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இப்போ நம்ம மனசுல உறுதியா இருக்கணும், ஜபத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், உத்தமத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம உறுதியா இருக்கும்போது உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால பூர்ண சமாதத்தோட காத்து கொள்வாரு. அப்ப பாருங்க, உறுதியாய் பற்றி கொள்ளணும். இதெல்லாம் உறுதி, இதுல எல்லாம் உறுதியா இருக்கணும். அது உறுதி, இதுல எல்லாம் உறுதி, இதுல எல்லாம் உறுதி உறுதி உறுதின்னு சொன்னோம். அந்த பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அது அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இப்ப சங்கீதம் 119:34 வாசிங்கள. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். வேதத்தை பற்றி கொண்டு எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். இப்ப வேதம் வாசிக்க 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 நம்ம அதுலயே அந்த முழு இருதயத்தை நம்ம வேதத்தை வாசிச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம முழு இருதயத்தோட வேற எங்கேயுமே நம்ம திரும்பாம அந்த வேதத்தையே நம்ம பார்த்து நம்ம படிச்சு அந்த அப்படி இருக்கும் போதுதான் அந்த உணர்வு நமக்கு வரும். வேதத்தை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதம், அந்த வேதம் நம்ம என்ன செய்யும்? நமக்கு அந்த வேதம் நம்மள என்ன செய்யும்? அந்த வேதம் நம்மளை உயிர்ப்பிக்கும். வேதம் தான் நமக்கு எல்லாமே. அந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அத காத்து கொள்ளணும், வேத வசனத்தை. அடுத்து இன்னொன்னு தீத்து 1:9 படிங்க. தீத்து ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள். அதாவது ஏன் இந்த உண்மையான வசனம்னு அங்க போட்டிருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம வசனத்தை நம்ம படிக்கும் போது அதை நம்ம அர்த்தம் கொள்ளும் போது அது உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு அதை படிக்கணும் தான் உண்மையான வசனம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வசனத்தை நம்ம படிச்சுட்டோம்னா அதுல நம்ம கருத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை உபயோகிக்க கூடாது. அது நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு அந்த 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 ஒருடைய உணர்வு நமக்கு அப்ப கிடைக்கும். அது அப்பதான் அதுதான் உண்மையான வசனம். இது யாருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத நமக்கு ஆண்டவர் உணர்த்துவாரு. அதான் உள்ளான வசனத்தை நம்ம எப்படி நன்றாய் படிக்கணும். வேதத்துல இருக்கிற வசனத்தை, உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப நன்றாய் பற்றி கொண்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு கிடைக்கும். அப்போ மத்தவங்களுக்கு நம்ம புத்தி சொல்றதுக்கு நம்ம வளருவோம். நமக்கு எதிர்த்து பேசுறவங்க, அதாவது நீங்க பேசுறது இந்த வசனம் இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு வேற சாத்தாங்க ஏதாவது நம்மள அர்த்தத்தை மாத்தி விடும் போது நம்ம அவங்களுக்கு எதிர்த்து
பேசி அவங்களுக்கு கண்டனம் நீ பேசுறது தப்பு, வசனம் அப்படி சொல்லலன்னு நம்ம தைரியமாய் நம்ம சொல்லுற அளவுக்கு அந்த அப்படி அந்த வசனத்தை உண்மையாய் நன்றாய் பற்றி கொள்ளணுமா. அப்ப பாருங்க, நம்மள்கிட்ட யாருமே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அந்த வசனத்தை உண்மையாய் நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம அப்படியே நம்ம படிச்சு உண்மையான நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவுனாலதான் நமக்கு அது கிடைக்கும். அப்பதான் அதுல நம்ம வல்லவனா ஆக முடியும், நம்ம சிறந்து விளங்க முடியும். நம்ம நமக்கு போதிக்கப்பட்டிருக்கேற்ற அப்படின்னு சொல்லிருந்தா நமக்கு எல்லாத்தையும் நம்ம போதனையா நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய இந்த ஊழியக்காரர் வந்திருக்காரு, அந்த ஊழியக்காரர் வந்திருக்காரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி போய் நம்ம அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. நீங்க உண்மையாலுமே நல்லா நான் கேட்கலாம், அந்த வசனங்கள் எல்லாம் கேட்கலாம், கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா இப்ப இந்த காலத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வந்திருக்காங்க. அதனால நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா, எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம உலகத்துல வாழணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கிறது. நம்ம வழுவி போயிடக்கூடாது. நம்ம வசனத்தை, உண்மையான வசனத்தை நம்ம நன்றாய் பற்றி கொள்ளணும். அப்பதான் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு நம்ம அனுபவபூர்வமாக நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்தினால நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லவும். நம்ம குழுல இருக்கிறவங்க யாருமே அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே நல்ல வசனத்தை வாசிக்கிறவங்க, ஜபிக்கிறவங்க எல்லாம் தான். இருந்தாலும் நம்ம வெளியில போகும்போது எந்த விதத்திலையும் சாஞ்சு போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். வேதத்தை நம்ம பற்றி கொள்ளணும். வேதத்துல இருக்கிற வசனத்தை பற்றி கொள்ளணும். வேதத்துல இருக்கிற வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளணும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 4:13 வாசிக்கலாமா? 4:13. சரி, நானே வச்சுட்டேன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். எது ஜீவனா? இந்த புத்திமதி. யாரு சொல்றது புத்திமதி? அவன் ஆண்டவருடைய வசனம் நமக்கு புத்திய சொல்லுது நீதிமொழிகள்ல. அப்போ அதை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளணும், அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் நம்மள காக்கும், அதுதான் நமக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நமக்கு உயிரை அந்த புத்திமதி தான். நம்ம அந்த நீதிமொழிகள்ல என்ன போட்டிருக்கோம் எல்லாமே சாலமோன் தான் எழுதுனது. அது அவன் அனுபவத்துலதான் எழுதியிருக்கான். ஆனா எப்படிப்பட்டது எல்லாமே மாயைன்னு சொல்லிட்டு அந்த புத்தி கடைசியில அந்த சாமுவேலுக்கு அவங்க தாய் சொல்லுவாங்க, கடைசியில ஒரு 30வது அதிகாரமா என்னமோ அதுல சொல்லுவாங்க புத்திமதி. அதெல்லாம் அப்படியெல்லாம் அவன் கேட்டதுனாலதான் அந்த ஆட்சிய என்ன செஞ்சா, நல்ல முடியல. ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு, புத்திமதியை கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த 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 ஞானத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ பிறகு அவன் ஒரு வழியில போயிட்டான். அதை நம்ம அதுக்கு அந்த இதுக்கே நம்ம போல புத்திமதிய நம்ம என்ன செய்யணும், உறுதியா காத்து கொள்ளணும். இப்போ வேதத்தை பற்றி கொள்ளணும், உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளணும், புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அடுத்து பாருங்க, எபிரேயர் 12:28. சீக்கிரமா முடிச்சிடலாம். 12:28 எபிரேயர். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்ப எதை பற்றி கொள்ளணுமா? கிருபையை பற்றி கொள்ளணும். அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்கும்.
கிருபைதான் அந்த பாதுகாக்கும், கிருபைதான் நம்மளை வழி நடத்தும், கிருபைதான் நம்மளை உயர்த்தும். ஆண்டுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது அந்த கிருபைதான். இப்ப பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும், பூமி அழிஞ்சு போயிடும், வானம் அழிஞ்சு போயிடும். கிருபை, அந்த நித்திய கிருபை அழியாது. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் இல்லையா? அப்படி பெறுகிறவராகிய நாம என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அந்த கிருபைய பற்றி கொள்ள கடவோம். தேவன்கிட்ட போய் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய கத்துக்கொள்ளணும். ஆராதனை செய்யறது எப்படி? சர்ச்சுக்கு போய் நம்ம ஆண்டவர் வேண்டுறோம்னா போய் மத்த காரியத்தை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட அவங்கள்ட்ட நீ எப்படி நான் எப்படி அந்த காரியத்தை பேசாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா? பயத்தோடு பக்தியோடு ஆண்டவர்கிட்ட ஒரு பயபக்தி இருக்கணும். அப்படி இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஆராதனை செஞ்சுட்டு அந்த கிருபைய நம்ம காத்துக்கிட்டு வரணும். கிருபை, ஆண்டவர் கொடுக்குற சமாதானம், கிருபை எல்லாத்தையும் பயத்தோடு பக்தியோடு போய் நம்ம போய் இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல போய் நம்ம எடுக்கிறோம்னா அதை என்ன செய்யணும்? பயபக்தியோடு நம்ம எடுக்கணும். ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி அதை எடுத்து நம்ம கிருபைய இழந்து போயிடக்கூடாது. அப்ப அந்த கிருபைய பற்றி கொள்ளணும். சிலரு கிருபைய போக்கடிச்சிருவாங்கன்னா யோனா 2:8 படிங்க. யோனா பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை அப்படின்னு சொன்னா எப்படின்னா, இப்ப ஆலயத்துக்கு போறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா எப்படி? அவங்கள மாதிரி பக்தி உண்டா? அவங்கள மாதிரி ஆராதனை செய்ய முடியுமா? எல்லாத்துலயும் ஆராதனை செய்வாங்க, ஜபத்துல எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில இது அதாவது பொய் அப்படிலாம் இருக்கும். அப்படி இருந்தானா அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிருபை போயிடும். அது கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இல்லாம நம்ம என்ன செய்யணும்? கிருபைய பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பேச்சு ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். அப்படி இருக்கிறதுதான் மாய. ஒருத்தவங்களை பார்த்தா இவங்களா, இவங்க நல்லா, என்னையும் கூட தான் சொல்றேன், ஏன்னா இவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்மள பேசினாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி நமக்குதான் தெரியும். அது அவங்கவுங்க ஆட்சி பண்ணி பாத்துங்க. அப்படி அந்த மாயையை நம்ம பற்றி கொள்ளாத படிக்கு ஆண்டவர் வருக சமீபமா இருக்குது. இனிமே காலம் செல்லாது. ஆனா ரொம்ப 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 கவனமா நம்ம இருந்து கிருபை போக்கடிக்காம இந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ள ஆண்டவர் நம்ம அழைக்கிறாரு. அடுத்து ஒண்ணு வெளிப்படுத்தின விசேஷம் 2:25. வெளிப்படுத்தின விசேஷம் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஆமென். உங்களுக்கு உள்ளதை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம அவரு வர்ற காலம் வரைக்கும் நம்ம அதை பற்றி கொண்டு, நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரா அந்த ஞானத்தை உண்மையா இருந்து கடவுளுக்கு சேவை செய்யணும். அப்போ நம்ம எனக்கு இப்ப நம்ம 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இங்க நம்ம குரூப்ல. நானும் 60 வயசு தாண்டிட்டேன், 65 ஆயிட்டு. எனக்கு முதுமை நல்லா தெரியுது. அப்போ எவ்வளவு தூரம் விலகின ஆயிடுச்சுன்னா உட்கார முடியாது, படுத்துக்கிட்டு இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆனாலும் கர்த்தரை நம்ம
சேவிக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்புல எழுந்துச்சு உட்காந்து அதை படிக்க இதை படிக்க ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இப்படியேதான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வராரு. நம்ம அதனுடைய அந்த கூட பெருமை கூட நம்மளிடத்துல காணப்படக்கூடாது. அதனுடைய பெருமை கூட நம்மளிடத்துல காணவே கூடாது. நம்ம உள்ளத அவர் வர்ற வரைக்கும் நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். உள்ளதுன்னா நமக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்த நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. இப்ப பாடுற தாளந்து இருந்துன்னா போய் பாடணும்னா ஐயோ எனக்கு போய் பாடவே தெரியாது, ஐயோ யாரு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, நானும் இப்படிதான் இருந்தேன். அப்போ அந்த ஐயோ நமக்கு ராகமே வராதே, நம்ம பாடினா என்ன பண்றது அப்படின்னு நீ காக்கா கத்துற மாதிரியோ கழுதை கத்துற மாதிரியோ நீ போய் கத்துனாலும் அது ஆண்டவருக்கு என் புள்ள பிரியமா பாடினா அப்படிங்கிற அந்த உணர்வு ஆண்டவர் பார்ப்பாரு. நீ மத்தவங்களை பார்க்க கூடாது. நம்ம ஆராதனை செஞ்சா ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் பிரியப்படுறாரு. நம்ம இப்போ ஒருத்தங்களை ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க, நீங்க பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன் ஆண்டவர் உன் ஜெபத்தை விரும்புறாருன்னா நீ உனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை நீ ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு என்ன. ஆனா சிலர் சொல்லுவாங்க அப்படியே அவ்வளவு வாய் பேசுவாங்க, ஆனா அங்க முன்னாடி போய் நின்னு சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே நானு பைபிள் வாசிக்கிறது கூட அந்த இன்னைக்கு நீ இதை வாசிச்சிரு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்கன்னா கூட நான் போய் நின்னு அந்த 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 இதுல நடுக்கம் வந்துரும். ஆண்டவர் கிருபை இருந்தாதான் அது ஒரு ஸ்லாகியம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் நீ பாடக்கூடிய ஸ்லாகியம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு துளி கூட ஒண்ணுமே நடக்காது. எல்லாமே ஆண்டவர்னாலதான் முடியும். என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான். ஒரு 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 துளி கூட ஆண்டவர் நமக்கு நல்லது நடக்குதா அதுவும் ஆண்டவர் கிருபை, நமக்கு கெட்டது நடக்குதா அதுவும் ஆண்டவர் கிருபை தான். நம்ம கிருபை ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், எந்த வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாயாம வழி இதுலயே நடுவுங்கள், இதுதான் வழின்னு சொல்றாரு பாருங்க, அந்த வழியிலே நம்ம நடந்து நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம முடிக்க கத்துக்கொள்ளணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். சங்கீதம் 71 நம்ம வாசிக்கிறோம். அதுல 18வது அதிகாரம். இந்த செல்வி கூட இப்ப பரீட்சைக்கு அந்த வசனத்துல கொடுத்திருக்காங்க மனப்பாட வசனத்துல. அதை நம்ம அத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது. என்னன்னு கேட்டா அத 71 சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. இப்போ இந்த இந்த இது யாரு எழுதினாங்கன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் மேலெல்லாம் எழுதியிருக்கோம். அது ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அது அப்படிலாம் எழுதியிருக்கோம். இதுல ஒண்ணும் இல்லை. ஆனா தாவீது தான் எழுதியிருக்கணும்னு நம்புறேன். ஆனா அதுல அந்த பாருங்க, ஒரு முதிர் வயது, அந்த முதிர் வயது இருக்கும்போது என்ன கேக்குறாங்க பாருங்க, இப்போதும் தேவனேன்னா என்ன? அப்ப முதிர் வயது வந்துருச்சு. அப்ப இப்போதும் தேவனேன்னா இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணுமே ஆண்டவரே. அப்படி அறிவிக்கும் அளவுக்கும் எனக்கு முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னைய நீங்க கைவிடாதீங்க ஆண்டவரே. அப்படின்னா என்ன? என்னைய பலப்படுத்துங்க, என்னை சிறப்படுத்துங்க, என்னைய நீங்க நிலை நிறுத்துங்க. கடைசி முதிய வயது வர்ற வரைக்கும், அதாவது நான் ஜீவன் உள்ளற வரைக்கும். அப்புறம் அது மாதிரி சொல்றது நம்ம பாக்குறோம். அதுல பாருங்க அதுல சொல்வாரு, நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம்? நம்ம நம்ம இந்த சந்ததிக்கு, வரப்போற சந்ததிக்கு
எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய வசனத்தை சொல்றதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். அதுதானே ஆண்டவர் விரும்புறாரு. அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நீங்க பலன் தாங்க, என்னை கைவிடாம இருங்க, என்னை கைவிடாம இருங்க. அப்புறம் இன்னொரு வசனம் கூட அதே இதுல இப்ப வந்திருக்கும். அந்த பலன், என்னுடைய பலன் ஒடுங்கும் போதும், அது என்ன வசனம்? அதே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இப்ப எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா அவன் எழுதியிருக்கான் பாத்தீங்கன்னா. முதிர் வயதில் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேணும். அது அந்த மாதிரிதான் நான் இப்ப வேண்டிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப சரி முடிச்சிடலாம். நம்ம இவ்வளவு தூரம் படிச்சோம். அதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு எது எதுலாம் உறுதியா இருக்கணும். மனதுல உறுதியா இருக்கணும். மனதுல உறுதி வேண்டும், ஜபத்துல உறுதி, விசுவாசத்துல உறுதி, நம்பிக்கையில உறுதி, உத்தமத்துல உறுதி இருந்து வேதத்தை பற்றி கொண்டு, வேத வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டு, புத்திமதிய உறுதியாய் பற்றி கொண்டு, கிருபைய நம்ம போக்கடிக்காம பயபக்தியோடு தேவ கிருபைய பற்றி கொண்டு வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கடைசியில நமக்கு உள்ளத ஆண்டவர் வர்ற வரைக்குமே நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு இருந்து அந்த பூரண சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து அவருடைய வழியில நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென்.